படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்னதான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு, என்னதான் நடக்குது சார்? ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேவை இப்போ வந்து ஒரு வாரம் டைம். மறுநாள் ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. வியாழக்கிழமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு பிவிஆர் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா தியேட்டர் சேர் என்ன சொல்லுவாங்க, சார் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க, புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் தான் புக்கிங்கே மெயின். ஆமாம், சென்சர் சர்டிஃபிகேட் இல்லாமல் புக்கிங் பண்ண போகிறதில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் ஏற்கனவே நாங்கள் அனுபவிச்சிட்டோம், நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம். அமேசான் கிட்ட வந்து வித்துட்டாங்க, அமேசான் வந்து ஏதோ ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மெயில் அனுப்புவாங்க. என்ன கேட்பாங்க, சார் 9ஆம் தேதி ஜனவரி வரும் படம் வரும்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் பிப்ரவரி வந்து ஸ்ட்ரீமிங் டேட் போட்டோம் எங்களுக்குள்ள, இப்போ படம் வரல, அப்போ எப்போ வர போறீங்க? ஆடியோ லான்ச்சில் வேற தளபதி சொல்லியிருப்பாரு, என்னை வச்சு படம் பண்ணுறீங்களே பிரச்சனை வர பார்த்துக்கோங்கன்ட்டு. இப்போ சர்டிஃபிகேட் வந்து 27 இல்லை 28 வந்துடும். 27 வந்து மலேசியாவில் அவங்க ஈவென்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி பேக்ரவுண்டில் அதுக்கு பிறகுதான் நடக்குது அந்த கூத்து. இந்த இது வந்து ஒருத்தர் லெட்டர் அனுப்புறாரு, ஒரு மெயில் அனுப்புறாரு, அந்த மெயில் வந்து சேர்மன் படிக்கிறாரு, அவர் சேர்மன் வந்து அதை பேசிஸில் வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு, அப்புறம் படத்தை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வந்து சிபிஎஃப்சி உட்காந்து சமாதானமாக பேசி அதெல்லாம் இது பண்ணி உடனே 27ஆம் தேதிக்குள்ளே படத்தை கொண்டு வந்துடலாம். ரைட், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்களால அது பண்ண முடியலன்னா மார்ச் விட்டுருங்க, ஏப்ரல் விட்டுருங்க. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 2 இருக்கலாம், இல்லை மே 1 இருக்கலாம். எலெக்ஷன் வந்து முடிகிற வரையும் இந்த படம் ரிலீஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோ பண்ணாது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கான்வர்சேஷன்ல தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இப்போ இது மாதிரி ஒரு இன்டர்வியூ கான்வர்சேஷன்ல இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்டர்வியூ எல்லாம் பண்ண வரீங்க பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் லாட் சார். சார் அதான் சார், இப்போ பீக்கா ஓடிட்டு இருக்கிற ஒரே டாபிக், படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்னதான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டேட் அறிவிச்சிருந்தாங்க, ஐ மீன் ரிலீஸ்க்கான டேட் இல்லை, அந்த ரிசல்ட்டுக்கான டேட்டு. இப்போ அதுவும் வந்து டோட்டலாக மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. என்னதான் நடக்குது சார்? இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட், நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் வரல. இப்போ வந்து நம்மளுக்கு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க திருப்பி சிங்கிள் ஜட்ஜு கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் ஜட்ஜு கிட்ட கொண்டு போனா அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் கொண்டு போகணும். அப்போ அவங்க இன்னைக்கு வரையும் அவங்க லிஸ்டிங் வரல. ஆமா, கோர்ட்ல வரல. இப்போதான் நான் படிச்சுட்டு இருந்தேன், நீங்க வரதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். என்னன்னா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரையும் அந்த ஜட்ஜ் பிடி ஆஷா அவர்களும் ஜஸ்டிஸ் இல்லை, அவங்க இன்னைக்கு லீவ்ல இருக்காங்களா. ஸோ அப்போ வந்து எப்போ அடுத்ததா இவங்க ஃபைல் பண்ண முடியும்? திங்கக்கிழமை தான் ஃபைல் பண்ண முடியும். திங்கக்கிழமைனா 2ஆம் தேதி ஃபைல் பண்ணா கண்டிப்பா வந்து உடனே தீர்வெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிலாம் போய் 6ஆம் தேதிலாம் வர முடியாது. கரெக்டுங்களா? அப்போ இந்த படம் எப்போ வர முடியும்? இந்த ப்ராசஸ்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாசிபிலிட்டி 2027 இருக்கு. பிப்ரவரி 20 இருக்கு, ப்ரொவைடட் இவங்க இதுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா. 11ஆம் தேதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்ததுன்னா 13ஆம் தேதி வரலாம். ரொம்ப ஃபாஸ்ட்னு அர்த்தம் 2ஆம் தேதியே இவங்க வந்து சிபிஎஃப்சி கிட்ட உட்காந்து சமாதானம் ஆயிட்டு ரிவைசிங் கமிட்டி உடனே டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி 6ஆம் தேதிக்குள்ளே அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்து கட்ஸ் எல்லாம் கொடுத்து அது வந்து 8-9 கொடுத்துட்டாங்கன்னா 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தா. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குமா? இப்போ இருக்கிற ப்ராசஸில் இவ்வளோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இத்தனை கோர்ட்டு போயாச்சு. அதாவது சிங்கிள் ஜட்ஜு, ஹைகோர்ட்டு, அது பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு திருப்பி ஹைகோர்ட்டு, திருப்பி சிங்கிள் ஜட்ஜ் வந்தாச்சு. இவ்வளோ வந்த பிறகு சிபிஎஃப்சி என்ன ஒத்துக்க போகிறாங்க, அதாவது சென்சர் போர்டு வந்து என்ன ஒத்துக்க போகிறாங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க சரி ஓகே யார் ரொம்ப பண்ணிட்டோம், ரொம்ப இனிமேல் இழுக்க வேணாம், இண்டஸ்ட்ரி தானே, இது ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல நாங்கள் வந்து விட்டுறோம், நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன்னா ரிவைசிங் கமிட்டிக்கும் லெட்டர் கொடுக்கணும். ஓகே, அப்போ ரிவைசிங் கமிட்டி லெட்டர் கொடுக்கும்போது இங்கே கோர்ட்லேயும் லெட்டர் கொடுக்கணும். என்னென்னு, நாங்கள் வந்து அந்த கண்டிஷன் ஒத்துக்கிறோம், நாங்களே சிபிஎஃப்சி கிட்ட சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம், அதனால இந்த கோர்ட் கேஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரைட் சார். சிங்கிள் ஜட்ஜ் சரி இதோட முடிச்சுக்கலாம், இனிமே இந்த பற்றி பேசுவானான்னு. இப்போ சிபிஎஃப்சி என்ன சொல்லும், ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்ணால் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டிக்கு சேர்மன் வரணும். சேர்மன் வந்து இங்கே கிடையாது, 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிஎஸ் நாகபரணான்னு பெங்களூர்ல, இன்னொருத்தர் வந்து ஜீவிதா ராஜசேகர் மேடம் ஹைதராபாத்ல. இப்போ 2 பேரும் டேட் கொடுக்கணும். அவங்க என்னைக்கு தேதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்க முடியும். அகைன் பார்ப்பாங்க. ரைட். அது எப்போ நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு, ஏன்னா நீங்க சொல்லிட்டு நாளைக்கு ரிவைசிங் கமிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப பல பேர் சோஷியல் மீடியா சொல்றாங்க ரிவைசிங் கமிட்டி நாளைக்கே பார்த்துடலான்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இங்கே கிடையாது, வெளியூர்ல இருக்காங்க. இப்ப அவங்க டேட் ஒத்துக்கணும்ல, அவங்க ஃப்ரீயா ஒன்னும் சும்மா இதுக்காக உட்கார்ந்து இல்ல, அவங்க வந்து ஒரு ஆனரரியா தான் பண்றாங்க. ரிவைசிங் கமிட்டி சேர்மன்லாம் ஆனரரி தான், அவங்க வந்து எம்ப்ளாய்டு கிடையாது. அவங்க வந்து இதுக்காக ஒரு டைம் எடுத்து வருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க ஓகே புதன்கிழமை பண்ணலாமா வியாழக்கிழமை பண்ணலாமா அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே மறுநாள் வரணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க எப்போ வந்து ரிவைசிங் கமிட்டி அந்த டீமை ஃபார்ம் பண்ணி படம் பார்த்து அவங்க சர்டிபிகேஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஒரிஜினலா கொடுத்த யூஏ
வித் 60 அந்த 25 கட் இருக்குல்ல, அது ஓகே அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆமா. ஏன்னா அந்த கட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராவா இவங்க கட்ஸ் கொடுக்கல வச்சுங்களேன், வித் நோ டைம் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததா வேற ஏதாவது கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சப்மிட் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். ஓகே. நான் சொல்றது ப்ராசஸா சொல்றேன். கரெக்ட்டுங்களா? ஒரு திரைப்படத்துல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இப்போ அவங்க இதே கட்ஸ் ஏற்கனவே கொடுத்த அந்த 25 கட்டு மட்டும் போறோம், நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னா வித் நோ டைம் எல்லாம் நடந்துரும். உடனே சோ மேஜிக்கலா எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேஜிக்கலா என்னன்னா ரிவைசிங் கமிட்டி உடனே அவங்க வந்து 2 நாள்லயே வந்துடுறோம், புதன்கிழமை பாக்குறோம், வியாழக்கிழமையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை பார்த்துட்டாங்கன்னா வியாழக்கிழமை வந்து எதுவுமே ஃபர்தர் கட்ஸ் இல்லைன்னா Thursday இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைடே சர்டிஃபிகேட் வந்துடும். ஃப்ரைடே வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேவை இப்போ வந்து ஒரு வாரம் டைம். மறுநாள் ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. வியாழக்கிழமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க வெள்ளிக்கிழமை பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு பிவிஆர் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா தியேட்டர் சேர் என்ன சொல்லுவாங்க, சார் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க, புக்கிங் ஓப்பன் பண்றோம். ஓகே. ஸோ சென்சர் சர்டிஃபிகேட் தான் புக்கிங்கே மெயின். ஆமா, சென்சர் சர்டிஃபிகேட் இல்லாம புக்கிங் பண்ண போறதில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் ஏற்கனவே நாங்க அனுபவிச்சிட்டோம், நாங்க புக்கிங் ஓபன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தியேட்டர்காரங்க 50 கோடி ஆடியன்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணாங்க பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ். அது எல்லாமே ரீஃபண்ட் உலகெங்கும் நடந்தது எவ்வளவு பாத்தீங்கன்னா 50 கோடி. அப்போ அவ்வளவு அமௌண்ட் வந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்கன்னா இப்போ திருப்பி ஒரு தடவை அந்த மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சார் நீங்க ஒன்று பண்ணுங்க, எங்களுக்கு வந்து நான் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கேட்டேன். இப்போ என்ன அவங்க சொல்லிட்டாங்க தயாரிப்பாளர்கிட்ட, சார் சென்சஸ் சர்டிஃபிகேட் அனுப்புங்க, கேடிஎம் அனுப்பிச்சிருங்க. கேடிஎம்னா கண்டென்ட் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க, கண்டென்ட் எல்லார்ட்டையும் இருக்கு. இதுல என்னன்னா ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட் எல்லா தியேட்டர்லயும் இருக்கு, கேடிஎம் மட்டும் இல்லை. கேடிஎம்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த கீ டிவைஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அந்த கீ மட்டும் உங்க கியூப்ல வந்து கொடுத்துட்டாங்கன்னா படம் ரெடி டு பிளே. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு கேடிஎம் அனுப்பிச்சிருங்க, சென்சர் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருங்க, நாங்க அடுத்த வாரமே போட்டுறோம், புக்கிங் ஓபன் பண்ணி உடனே போட்டுறோம். நீங்க எதுவுமே அனுப்பலைன்னா நாங்க நம்ப மாட்டோம் இந்த படம் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, சர்டிஃபிகேட் வராம ஓபன் பண்ணிட்டோம்னா திருப்பி ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, சரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அது எந்த ரிலீஸ் டேட்? இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, அநேகமா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாம். அப்போ அவங்க நினைச்சா பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படத்தை கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து சிபிஎஃப்சி உட்காந்து சமாதானமா பேசி அதெல்லாம் இது பண்ணி உடனே 27ஆம் தேதிக்குள்ள படத்தை கொண்டு வந்துடலாம். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஒருவேளை அவங்களால அது பண்ண முடியலன்னா எலெக்ஷன் வரும்போது வராது. அப்போ மார்ச் விட்டுருங்க, ஏப்ரல் விட்டுருங்க. ஏன்னா ஏப்ரல் வரையும் எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் வந்து ஏப்ரல் எண்டு இருக்கலாம், இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக் இருக்கலாம். எலெக்ஷன் வந்து முடிகிற வரையும் இந்த படம் ரிலீஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோ பண்ணாது. அப்போ நம்ம வந்து ஏப்ரல் மேல இந்த படத்தை பார்க்க முடியாது, மார்ச் ஏப்ரல்ல பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். இப்போ பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படம் வருதா அப்படின்னா நான் நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படம் வந்துடும். ஏன்னா தயாரிப்பாளர் அவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா கேஷுவலாக விட்டுலாம்ல, எதுக்கு இவ்வளோ போராடணும், பேசாமல் விட்டுலாம்ல. சரி ஓகே, நம்ம ஏப்ரல் மேலே இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு பொறுமையாக வரலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. அவங்க ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது பிப்ரவரியில் இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். திங்கக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே திங்கக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு கோர்ட்டு வந்து அவங்க சப்மிஷன் பண்ணல, ஆனால் எதுவும் சப்மிட் பண்ணல. அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும், அது எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம், டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவங்க இன்டர்னலா சிபிஎஃப்சி கிட்டயும் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மண்டே அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போறாங்க. சார் இப்போ இது உண்மையா பையன் தெரியல, பட் நிறைய ஃபீட்ல வரதுதான். அமேசான் கிட்ட வந்து வித்துட்டாங்க, அமேசான் வந்து ஏதோ ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் போய் அமேசான்லாம் எந்த ப்ரெஷரும் இல்லை. அமேசான் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ என்ன நாங்க வந்து அமேசான் கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம், நெட்ஃபிளிக்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்கோம், நான் எனக்கு தெரியும் என்னன்னு. அவங்க மெயில் அனுப்புவாங்க. என்ன கேட்பாங்க, சார் 9ஆம் தேதி ஜனவரி வரும் படம் வரும்னு சொல்லிட்டீங்க, நாங்க பிப்ரவரி வந்து ஸ்ட்ரீமிங் டேட் போட்டோம் எங்களுக்குள்ள, இப்போ படம் வரல, அப்போ எப்போ வர போறீங்க, அவ்வளவுதான். இவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எங்களுக்கும் அன்சர்டினிட்டி இருக்கு, இங்க கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு எப்போ இந்த ப்ரொசீடிங் செட் ஆகுதோ நாங்கள் உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றோம், அதுல இருந்து நீங்க 30 days நீங்க வந்து போட்டுக்கலாம். அப்போ இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை வந்து அவங்க ஒன்றும் பெருசா பிரச்சனை பண்ண போறது இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் எதிர்பார்ப்பு இன்னும் கூடிடுச்சு, அதாவது என்ன சொல்றது 2 times ஆயிடுச்சு. அப்போ அவங்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாக்பாட் யாருக்கு, அமேசான் பிரைமுக்குலாம். ஸோ அவ்வளோ பேர் பார்க்க போறாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அது வந்து சிஸ்டமே வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டக் ஆகும், அவ்வளோ தொழில் பேர் பார்க்க போறாங்க. அப்போ அப்படிப்பட்ட படத்தை வந்து அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் டேட் சொல்லுங்க, நானும் டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணுங்க, சென்சஸ் வந்து டேட் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு மெயிலுக்கு மெயில் பதில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அமேசான் பிரைம் வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த படத்தை வந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்றது, அது வந்து என்னன்னா அவங்க சொல்றது ஏர்போர்ட்ல சொல்றாங்கன்னா நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. யாருக்கு, அமேசானுக்கு.
நான் வித்துட்டேன்ல. ஆமா. அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன எப்போ நீ படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு, அதுக்காக எனக்கு ரிலீஸ்க்கு பர்மிஷன் குடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஓகே சார். சார் இப்போ பிளான் பண்ணபடி இந்த பொங்கல் ஹாலிடேல வந்திருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டேஸ் லைக் 1 வாரம் கூட வச்சுக்கலாம். அப்போ கலெக்ஷன் வந்து ஹியூஜா இருந்திருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ நெறைய பிரச்சனைகள், இப்போ அதுக்குண்டான லீவும் அந்த மாரி இல்லன்னு நெனைக்கிறேன் சார். கலெக்ஷன் பாதிக்கப்படுமா? இல்ல, இந்த படத்துக்கு இருக்க எதிர்பார்ப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த படத்துக்கு இருக்க எதிர்பார்ப்பு அதை காம்பன்சேட் பண்ணும். ஓகேங்களா? லீவ் நாட்கள் இல்லைனாலும் என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஹைப் பயங்கரமாயிடுச்சு. தெருல இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜனநாயகன், ஜனநாயகன், ஜனநாயகன் வரல, ஜனநாயகன் வரல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல. அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க? என்னதான் பண்ணியிருக்காங்க? எதுக்காக இந்த படத்தை நிறுத்துறாங்க? எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துருச்சுன்னா, எல்லாருமே பயங்கர கியூரியாசிட்டி வந்துரும். இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு. சோ இன்னவே இது எல்லாமே தடைகள் எல்லாமே இந்த படத்துக்கு பிளஸ்ஸா தான் மாறிட்டு இருக்கு. அதனால எந்த வகையிலுமே இந்த படம் வசூல் பாதிக்காது. என்ன ஆகும்னா, நம்மளுக்கு லீவ்ன்றது கொஞ்சம் ஈஸியா கலெக்ஷன் வரும். இது வந்து ஒரு லாங் டர்ம்ல வரும். அதாவது ஒரு 3-4 வீக்ஸ்ல நம்மளுக்கு வரும். இதுனா லீவ்னா 8 நாளும் மிகப்பெரிய கலெக்ஷனா இருக்கும். ஆமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல. ஆனா இப்போ ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏன்னா பிப்ரவரி வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? பிப்ரவரி எண்ட்ல வருது வச்சுக்கலாம் படம். மார்ச்ல இருந்து +2 எக்ஸாம். அப்புறம் ஈத் இது இருக்கு. ரம்ஜான் பார்த்து. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தடங்களா இருக்கும். ஆனா ஹைப் பயங்கர தொட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. டைம் எடுத்து வீக்கெண்ட்ல பார்ப்பாங்க. அப்போ இந்த படம் வந்து சஸ்டெயின் பேஸ்ல ஓடும். சார் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு தான் மக்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சென்சார் அப்படின்ற விஷயம் வந்து கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. பட் நீங்க நிறைய இயர்ஸ்ல நடந்திருக்கனால ஜனநாயகம் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. மத்தபடி நிறைய படம். நீங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. குற்றப்பத்திரிக்கைன்னு ஆமா. அந்த படம் 12 வருஷம் ஆச்சு. அப்பா. ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதை ஸ்டக் பண்ணிட்டாங்க. சென்சர் போர்டு விடவே இல்லை. அது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்களே. டேம் 777 நிறைய படம் அது இருக்குல்ல. விஸ்வரூபம் என்னாச்சு? சென்சர் தானே. சோ நிறைய படம். சர்க்கார் என்னாச்சு? சென்சர் ஆன பிறகு அந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணாங்களா இல்ல? இப்ப அவங்களோட ஏடிஎம்கேல வந்து மினிஸ்டர் சொல்றாங்க, நாங்க சர்க்கார் படத்தை விடல இல்ல அப்படின்றாங்க. தலைவா என்னாச்சு? கரெக்ட். இங்க மட்டும் ரிலீஸ் ஆகல, மத்த ஸ்டேட்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்ல? விஸ்வரூபம் ஆச்சா இல்லையா? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சென்சர்னால பிரச்சனை நிறைய படங்களுக்கு வந்திருக்கு. இந்த படம் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு சர்டிபிகேட்டே கொடுக்கலன்றதான் பெரிய இது. அந்த படங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து வித்ட்ரா பண்றது, ஸ்டாப் பண்றது அப்படிலாம் நடந்தது. இந்த படங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டே கொடுக்காததுன்றது குற்றப்பத்திரிக்கை நடந்திருக்கு. நிறைய ஒரே ஒரு கிராமத்திலயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 படம் இருக்கு. ஐகானிக் படங்கள்லாம் இருக்கு. அந்த படங்கள்லாம் சர்டிபிகேட்டே கொடுக்கல. ஓகே. இழுத்தடிச்சு பெரிய இது. ஆனா அந்த பீரியட் ரொம்ப நாள் ஆகும். ஓகே. இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து வருஷக்கணக்கில் போகும். ரைட். ஓவர் நைட்ல கிடைக்காது. ஆனாதான் இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ இந்த ப்ராசஸ்ல போய் மாட்டினோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுத்தோமோ அதை பாதிக்கும். அதனால நம்ம வந்து சாதாரணமா ரிவைசிங் பண்ணி கேட்டாங்க, பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடியோ லான்ச்ல வேற தளபதி சொல்லியிருப்பாரு, என்ன வச்சு படம் பண்றீங்களா, பிரச்சனை வர பாத்துக்கோங்கன்ட்டு. அப்ப வரைக்கும் வராம இருந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அவர் சொல்லி ஏதோ அவர் எல்லாம் ஸ்மூத்தா போகுதுன்னு நினைச்சாரு. கடைசியில வச்சு செஞ்சுட்டாங்க. அது என்னன்னா இவங்க வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு கையில ஒண்ணு இருக்குல்ல, சிஎம் அவர்களா கரெக்டா சொன்னார். இதுவரையும் அவங்க வந்து சிபிஐ இடி எல்லாம் யூஸ் பண்ணவங்க கரெக்டா சிபிஎஃப்சி யூஸ் பண்றாங்கன்றது வந்து இது இவங்க நினைக்கல. இவங்க நினைச்சாங்க அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த பாடி வந்து நம்ம படத்துக்கு எந்த விதம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அண்ட் இது ஒரு கமர்ஷியல் படம். இட்ஸ் நாட் ஒரு கருத்து சொல்லி நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து இருக்கிறதோ இல்ல இந்த விதத்துல பாதிக்கிறது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படம் ஈஸியா வந்துடும் சென்சர். அப்படிதானே ஆச்சு. 19ஆம் தேதி அப்ளை பண்றாங்க, 22ஆம் தேதி படம் பாக்குறாங்க, கட்ஸ் கொடுக்குறாங்க, முடிஞ்சிருச்சு. 24ஆம் தேதி இவங்க டெலிவரி பண்றாங்க. முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சுல. 19ஆம் தேதி படம் பார்த்தாங்க, 22ஆம் தேதி மெயில் வந்துருச்சு, 24ஆம் தேதி இவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா 26ஆம் தேதி 27ஆம் தேதி சர்டிஃபிகேட் வந்துருக்கணும். கரெக்டுங்களா? அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. தளபதி விஜய் கிட்டயும் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் நாங்க சென்சர்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டோம் சார், 22ஆம் தேதி கட்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டோம், 24ஆம் தேதி டெலிவரி பண்ணிட்டோம் சார், இப்போ சர்டிஃபிகேட் வந்து 27 இல்லை 28 வந்துடும். 27 வந்து மலேசியாவில் அவங்க ஈவென்ட் பண்றாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, 28 29க்குள்ள சர்டிஃபிகேட் வந்துடும், நாங்கள் ஓப்பனிங் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து 2ஆம் தேதி ஓப்பன் பண்றோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி பேக்ரவுண்ட்ல அதுக்கு பிறகுதான் நடக்குது அந்த கூத்து. இந்த இது வந்து ஒருத்தர் லெட்டர் அனுப்புறாரு, ஒரு மெயில் அனுப்புறாரு, அந்த மெயில் வந்து சேர்மன் படிக்கிறாரு, அவர் சேர்மன் வந்து அதை பேசிஸ்ல வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு, அப்புறம் படத்தை ஸ்டாப் பண்றாங்க, ரிவைசிங் கமிட்டி போகணுன்றாங்க. அதை எப்போ சொல்றாங்க, 26ஆம் தேதி 25 சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, 26ஆம் தேதிக்கு மேல 6ஆம் தேதி சொல்றாங்க. 25ஆம் தேதி சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. 5ஆம் தேதி சொல்றாங்க, 5ஆம் தேதி நைட்டும் 6ஆம் தேதி சொல்றாங்க. தயாரிப்பாளர் டைம் இல்லை, அதனால தான் அவர் கோர்ட்டு போறாரு. ஏன்னா எனக்கு நான் நம்பிட்டேன், 9ஆம் தேதி போட்டுட்டேன், நீங்க வந்து 22 நீங்க எனக்கு கட்லிஸ்ட் கொடுத்துட்டீங்க, நான் 24 சப்மிட் பண்ணிட்டேன், எதுக்கு நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னு தானே கேட்பாரு. அப்போ கோர்ட்ல போன உடனே நம்மளுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா கோர்ட் ப்ரொசீடிங் இவ்வளவு பெருசா இருக்கும்னு அவருக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு
சிக்கலாயிடும் அப்படின்னு அவர் கணிக்கல. Right. அவங்க கோர்ட்ல என்ன லாயர் என்ன சொல்லியிருப்பாங்க, சார் நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு மெயில் வந்திருக்கு, 22ஆம் தேதி மெயில் வந்திருக்கு, அந்த மெயில் படி வந்து சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதான் பாக்கி. நான் வந்து கட்லிஸ்ட் கொடுத்தபடி கொடுத்துட்டேன்னா சர்டிஃபிகேட் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும் வித்தின் 1 டேக்குள்ள. இதுதான் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது ஏன் நீ டென்ஷன் ஆறீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல லீகல்ல. அங்கதான் அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகணும் அவங்க நினைச்சு பார்க்கல. இன்கேஸ் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் சைட் போகாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு? கண்டிப்பா கிடையாது. அவர் அரசியல்னா இது ஜஸ்ட் ரிலீஸ் கொடுத்திருப்பாங்க, உடனே கொடுத்திருப்பாங்க. as usual பிளான் பண்ணபடி 9th ரிலீஸ் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எதிர அரசியல் எதுவுமே இல்லைல்ல, யாருமே அரசியல் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. படம் வந்த பிறகு கான்ட்ரவர்சி இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் முன்னாடி யாருமே ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் அரசியல் ரீதியா எதிரி கிடையாது இல்ல. அப்ப ஏன் அவங்க வந்து சிபிஎஸ்சி வந்து அவரை எதிரியா பார்க்கணும்? அது எந்த வகையில இந்த படத்தை வந்து அவங்க தடை பண்ணணும்? எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்முதான் விட்டுருப்பாங்க. இவர் அரசியல் வந்து அதுவும் கொள்கை ரீதியான எதிரி அண்ட் இந்த ரீதியா தான் அப்படி சொன்னதோடு தான் பிரச்சனை. அவர் வந்து அவங்கள எதிரியா சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, ஓ என்ன எதிரி சொல்றியா, அப்போ ஓகே ஃபைன், நான் எங்க செக் வைக்க முடியுமோ நான் வைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சிபிஎஸ்சி யூஸ் பண்றாங்க. இப்போ அவர் அரசியல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததோடு தான் இந்த எதிர்ப்பு வருது. அவர் அரசியல் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நேரம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனை எல்லாம் பண்ணி நம்ம கொண்டாடிட்டு இருப்போம், அதை பத்தி பேசிட்டு இருப்போம். சார், எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தளபதி அவர்கள் பேசாம இருக்கிறது அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? இல்ல அவர் வந்து எப்படி பேச முடியும் சொல்லுங்க? இப்ப என்ன பேசுவாரு? ஏதாவது பேசி அதனால படத்துக்கு இன்னும் பாதிச்சதுன்னா அவர் தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும்ல. ஓகே, இவர் பேசினா இன்னும் அது அரசியலா போயிடும். ஓகே, சோ அதனாலதான் என்ன பண்ணாரு, இப்ப இன்னும் தாமதமாகும், இன்னும் கோபம் அதிகமாகும். அவர் சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா பேசிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா கோபம் வந்து இன்னும் அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸை பிடிச்சிட்டு அந்த படத்தை டிலே பண்ணாங்கன்னா யார் பாதிக்கப்படுறது? கடைசியில ப்ரொடியூசர் தான். அதனாலதான் விஜய் சார் என்ன நினைப்பாரு, வேணாம் நம்ம இது பேச வேணாம். தயாரிப்பாளர் பேச மாட்டேன்டாரு, தயாரிப்பாளரும் ரொம்ப குவைட்டா எதுக்கு இருக்காரு, சரி எதுவுமே பேசி நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு எல்லாருமே குவைட்டா இருக்கிறது காரணமே இது. மீடியா எல்லாரும் பேசுறாங்க, இப்ப என்ன மாதிரி நியூட்ரலா இருக்கவங்கலாம் பேசுறாங்க, அது ஓகே. அவங்களாம் ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா இது பேசி ஏதாவது கான்ட்ரவர்சி வரக்கூடாது, வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும், சர்டிஃபிகேட் வந்துட்டோம் அப்புறமா பேசுவோம். சார், எவ்வளவு தாமதம் ஆகுறதுனால ப்ரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லாபமா வருமா?